ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான நமஸ்காரம். ஐப்பசி பிரதமையிலிருந்து கடும் விரதங்களை அனுஷ்டானம் செய்து கந்தர் சஷ்டி சூரசம்ஹார நாளும் வந்துவிட்டது. உங்களுக்கெல்லாம் சூரனை சம்ஹாரம் செய்த இல்லை ஆணவத்தை அடக்கி தன் வாகனமாக மாற்றிக்கொண்ட கந்தப்பெருமானின் அவதாரம் பற்றிய ஒரு ரகசியத்தை பகிரப்போகிறேன். இதை யார் சொன்னார்? அதை காணொளியின் நிறைவு பகுதியில் கூறுகிறேனே, கடைசி வரை வீடியோவை பாருங்கள். சரி, விஷயத்துக்குள் பிரவேசிக்கலாம் வாங்க. பிரம்மாவின் புத்திரர் சனத்குமாரர். இவரோட கேரக்டரே ரொம்ப வித்தியாசமானதுங்க. அதாவது எந்த பொருளாகட்டுமே அது அவரை பொறுத்தவரை தெய்வம்தான். ஈயோ எறும்போ பாம்போ பல்லியோ தேவரோ அசுரரோ எல்லோருமே தெய்வம்தான். ஆனால் பாருங்க, ஒரு முறை இவர் ஒரு கனவு காண்கிறார். அதில் அவர் அசுரர்களோடு போர் புரிகிறார், வெற்றியும் அடைகிறார். என்னடா இது, நமக்கு போய் இப்படி ஒரு கனவா என்று குழம்பி தன் தந்தையிடம் சென்று விளக்கம் கேட்க, பிரம்மனோ, மகனே, போன பிறவியில் அசுரர்களின் அடாவடித்தனத்தையும் அவர்கள் பாரபட்சம் பார்க்காமல் எல்லோரையும் துன்புறுத்துவதை கண்ட நீ அவர்களை ஒழித்து கட்ட முடிவு செய்தாய். ஆனால் என்ன, நீ எறும்பை கூட தெய்வமாக பார்க்கிறாய். அதனால் போர் நடக்காது. அடுத்த பிறவியில் வேண்டுமானால் பார்க்கலாம் என்று முற்றுப்புள்ளி வைக்கிறார். ஆனால் அங்கதாங்க ட்விஸ்டே இருக்கு. சனத்குமாரர் எவ்வளவு பெரிய ஞானி! அவருக்கு காட்சி தருகிறார்கள் அம்மையும் அப்பனும். சனத்குமாரா, நீ ஏதாவது வரம் கேள், நாங்கள் தருகிறோம். நாம் இருந்தால் லிஸ்ட்டு போட்டிருப்போம். தவம் செய்யாமல் கஷ்டப்படாமல் வாலண்டியராக வரம் தராங்களேன்னு நிறைய கேட்போம். ஆனால் பாருங்க, நம்ம சனத்குமாரர், ஐயனே, வரம் கேட்டு பிழைக்கும் நிலையில் நான் இல்லை. நீங்கள் வேணா ஏதாவது வரம் கேளுங்க, நான் தருகிறேன் என்றதும் ஈசன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. சரிப்பா, நீ எவ்வளோ பெரிய ஞானி, நீயே எனக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும். இதுதான் நான் உன்னிடம் கேட்கும் வரம் என்கிறார். ஆனால் இந்த ஞானிங்களுக்கெல்லாம் ஆணவம் கொஞ்சம் தூக்கலாக தாங்க இருக்கும். சொல்கிறார் பாருங்க, ஈசனே, நீர் மட்டும்தான் நான் உங்களுக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று கேட்டீர்கள். அம்மையார் எதுவும் கேட்கவில்லை. எனவே முற்றிலும் ஒரு ஆண் மகனிடமிருந்து மட்டுமே தோன்றியவனாக நான் இருக்க வேண்டும் என்கிறார். ஈசனும் ஓகே, அப்படியே ஆகட்டும் என்கிறார். ஆனால் கேட்ட அம்மையின் முகம் வாடிவிட்டது. ஏனப்பா, தாய் வயிற்றில் பிறப்பது தானே யுக யுகமாக வழக்கத்தில் இருக்கிறது. நீ என்னடாவென்றால் தந்தை மூலம் மட்டும்தான் பிறப்பேன் என்கிறாயே, என்ன நியாயம்பா இது என்று வருந்துகிறாள். அதற்குள் ஈசன், வருத்தம் வேண்டாம் தேவி, பஸ்மாசுரன் கதைதான் உனக்கு தெரியுமே. பெற்ற வரத்தால் என்னையே அழிக்க முயன்றான். அப்போது நான் அவன் கண்ணில் படாமல் மறைந்தேன். என்னை காணாத சோகத்தில் தண்ணீராக உருகிய நீ பொய்கையாக மாறினாய். இப்போதும் அது சரவண பொய்கையாகவே இருக்கிறது. என் நெற்றிக்கண் மூலம் சனத்குமாரனை தீப்பொறிகளாக நான் உருவாக்குவேன். அத்தீயை தாங்கும் சக்தி அந்த பொய்கைக்கு மட்டுமே உண்டு. சரவண பொய்கையை அது வந்தடையும் போது நீயும் இணைந்து விடுவாய். கவலை வேண்டாம் தேவி என்கிறார். இப்படித்தான் முருகப்பெருமான் ஈசனின் நெற்றிக் கண்ணிலிருந்து அவதரிக்க சரவண பொய்கையாக பார்வதி தேவி அதை தாங்கினாள் என்கிறார். யார் தெரியுமா? மகா பெரியவா. ஆம் நேயர்களே, முருகனின் இந்த முற்பிறவி ரகசியத்தை காஞ்சி மகா பெரியவர்தான் சொல்லியிருக்கிறார். இந்த சூரசம்ஹார திருநாளில் அல்லவை நீங்கி நல்லவை நடைபெற எல்லாம் வல்ல அந்த ஆறுமுகனின் பாதம் போற்றி வணங்குவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. சேனலை பாருங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.